வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்னியோட அப்டேட் என்னன்னு பார்த்தா, ஸோ நம்ம ஃப்ரெண்டோட கடைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம காக்டைல் வந்து தனியாக இருக்கா, ஸோ ஹேண்ட் டேம் பண்ணுறதுனால பழகுறான். ஆனால் அவனுக்கு வந்து கூட துணைக்கு யாருமே இல்லைன்றதால நம்ம இன்னொரு சிக்கு வாங்குறதுக்கோசம் வந்திருக்கோம் டாம் அண்ட் ஜெரிக்கு. ஸோ ஆல்ரெடி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அந்த சிக்கு தான் இப்போ எடுக்க வந்திருக்கோம். ஆல்ரெடி அவர் வந்து ஃபீடு கலக்கின்னு இருக்காரு சிக்குக்கு தான் ஹேண்ட் ஃபீடு பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க நம்ம சிக்கை பார்க்கலாம். ஸோ அந்த எல்லோ லுட்டினோ தான் எடுக்க போகிறது. நான் அது காக்டைலில் அந்த எல்லோ லுட்டினோ தான். ஸோ அது நான் அன்றைக்கே பார்த்தேன், பிடிச்சிருந்தது. ஸோ எடுக்கணுன்ற முடிவில் எடுக்கிறேன் அதை. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம பேர் விட்டா மாரியும் இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது. ஸோ இது இப்போ தான் முடி வளர ஆரம்பிச்சிருக்கு, ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நம்ம வீட்டில் இருக்கிறது ஆல்ரெடி முடி வளர்ந்துடுச்சு, ஃபெதர்லாம் நல்லா. ஸோ அவர் வந்து எல்லாம் செக் பண்ணி நல்லா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பாக்ஸில் பேக் பண்ண போகிறாரு. ஸோ பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எடுத்து 2 பேரையும் ஒன்றா விட்டுருக்கோம். ஸோ இது நம்மளோட வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருந்த சிக்கு, இது 2வது. இவங்க 2 பேருக்கும் பேரும் வச்சாச்சு. இப்போ கையில் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இவனுக்கு பேர் வந்து சிட்டுன்னு வச்சுருக்கோம், அவனுக்கு பட்டுன்னு வச்சுருக்கோம். ஸோ இவன் ஆல்ரெடி அவர் டைம் பண்ணி வச்சுருக்கிறதால அவன் ஹேண்டில் நல்லா உட்காடுறான். ஸோ ஃபிங்கர்ஸ்லலாம் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறான். ஸோ பயம் இல்லை. ஸோ நம்ம பட்டுக்கு தான் வந்து கொஞ்சம் பயம் இருக்குது. ஏன்னா அதை ரொம்ப சிக்கிலே எடுத்துனன்ட்டானே. ஸோ இன்னும் அந்த அளவு பழக மாட்டான். அவன் பார்த்தீங்களா விட்டோன்னே எப்படி ஃபீடு கேட்குறான் பாருங்க அதுக்கிட்ட. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வளர்க்குறத நம்ம அடிக்கடி அப்டேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுக்கு இப்போ நம்ம பட்டு எடுக்கலாம். பட்டும் நல்லா அந்த முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு, பழைய முடியெல்லாம். ஃபெதர் நல்லாவே இருக்குது. இன்னும் ஒன்று அவன் பயம்தான் இன்னும் போக மாட்டுது அவனுக்கு. பார்த்தீங்களா பட்டு எப்படி இருக்கான். ஸோ அவனும் இப்போ தான் உட்கார ஆரம்பிச்சிருக்கான் கையில். ஃபிங்கரில் எப்போ உட்கார வச்சு பழக்கம் பண்ணோம். ஸோ இப்போ இவங்க ஃபீடு தான் கொடுக்க போகிறோம். ஸோ மாவு எடுத்தாச்சு. மாவு எடுத்து நல்லா லைட்டாக சுடு தண்ணி விதக்க சுடு தண்ணியில் மாவு நல்லா கரைச்சி, ஸோ பாருங்க மாவு போட்டுறாங்க. வீட்டில் தான் மாவு கரைச்சி எல்லாருக்கும் ஃபீடு பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம சுடு தண்ணி எடுத்து லைட்டாக அதில் விட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணோம். இந்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக நைஸாக மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்களா, அந்த கட்டியெல்லாம் இருந்தால் போய் அடைச்சிக்கும், ஏதாச்சும் ஆகிடும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஃபீடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஈரப்பதம் இருந்துக்கினே இருக்கணும் தொண்டையில், இல்லைன்னா அது வந்து தண்ணியும் குடிக்காதா. ஸோ அதனால் வந்து நம்ம இதுலேயே வந்து லைட்டாக தண்ணியாக கரைச்சிக்கு சிரிஞ்சில் ஊற்றிக்க வேண்டிதான். ஸோ சிரிஞ்சில் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுற வேண்டிய டைம் தான். இதை பாருங்க, ஃபீடிங்க்கு அவனுக்கு பட்டுக்கு வந்து ஆல்ரெடி பசி போல். சிட்டு கொடுக்கும்போதே அவன் குறுக்கால வந்து இப்போ கொடுங்க ஆரம்பிச்சிருவான் பாருங்களேன். பாருங்க, சிட்டு சாப்பிட மாட்டோம், ஆல்ரெடி அங்கே ஃபீடு பண்ணிட்டாங்க போல். ஸோ நம்ம பட்டுக்கு மட்டும்தான் ஃபீடு பண்ணுறோம். பட்டு எப்படி சாப்பிட்றான் பார்த்தீங்களா. அதுலேருந்து இப்போ நடுவில் வந்து சிட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம், ஆனால் அவன் விட மாட்டான் பட்டு, அவனே சாப்பிட்டுன்னு இருப்பான். அது பாருங்க, சிட்டுக்கு நான் ஸ்பூனில் கொடுத்து ட்ரை பண்ணேன், அவன் சாப்பிடலை. ஸோ அவன் பசி இருக்கும்போது கொடுத்துக்கலான்னு விட்டாச்சு. இது பாருங்க, பட்டு தான் நல்லா சாப்பிட்டுக்கினே இருக்கான். ஸோ ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நாளையோட அப்டேட்டில் வீடியோஸில் இவங்க 2 பேரை பற்றி இதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அப்படியே சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.